மலை வயறங்கட்டுமே சரிதம் எழுதட்டுமே மலைகள் ஒதுங்கட்டுமே. வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் மக்களை வந்து சந்திக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. என்னைக்குனாலும் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர், உங்களோடு இருக்கக்கூடியவர், வருஷம் முழுக்க உங்களோடு பயணிக்கக்கூடியவர். ஒவ்வொரு தெருவுலையும் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைச்சவர் தான் சகோதரர் ராஜா அவர்கள். இதான் அந்த போட்டோ. அம்மா கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, தெரியுதா யாரு படுத்திருக்காரு? யாருன்னு தெரியுதா? அவர் தான் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி. இப்படிதான் அவரு முதலமைச்சர் ஆனார். இதைத்தான் சொன்னேன், நான் ஒன்னும் பொய் சொல்லல. வாக்களிங்கன்னு உங்க எல்லாம் கேட்கணும்னு நான் நினைச்சிட்டு தான் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது உங்களுடைய எழுச்சி, உங்களுடைய ஆதரவு, உங்க அன்பெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே நீங்க எல்லாம் முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. கரெக்டா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல திரு ராமஜெயமன் ஜெயிக்க வைப்பீங்களா? திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டுக்கு இப்ப ரெகுலரா வராங்க, அடிக்கடி வராங்க. தேர்தல் அறிவிச்சோன்னே வாரம் ஒரு வாட்டி வராங்களே. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நிதி கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? எதுவுமே கொடுக்கறது கிடையாது. தமிழ்நாட்டுடைய உரிமைகள், நம்முடைய மாநில உரிமைகள் ஒவ்வொன்றத்தையும் இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வித்துட்டாரு. ஒரு இளைஞரணி செயலாளர் இன்னொரு இளைஞரணி செயலாளருக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன், அந்த உரிமையோட வந்திருக்கிறேன். இப்படி கேப்டன் விஜயகாந்தோட குடும்பத்தோட இன்னைக்கு கிட்டத்தட்ட 3வது தலைமுறையா எங்களுடைய நட்பு தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த நட்புக்கு இன்னும் பெருமை சேர்க்கிற விதமா இந்த சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில தம்பி விஜயபிரபாகருடைய வெற்றியை நீங்க உறுதி செஞ்சு கொடுப்பீங்களா? இப்போதான் மதுரைக்குள்ள நுழைகிறேன். மதுரைக்குள்ள வந்தாலே எப்பவுமே தனி எனர்ஜி தான், தனி ஸ்பெஷல் தான், தனி கெத்து தான். மதுரை மக்கள் உங்க பார்த்தாலே தனி எனர்ஜி வந்துடும். அந்த அளவுக்கு பாசக்கார பயலுங்க நீங்க. சிறந்த எடுத்துக்காட்டு இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை. உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆனது எய்ம்ஸ் மருத்துவமனை. அதுக்கு காரணம் இந்த திருமங்கலம் தொகுதி தான். நீங்க தான் அதுக்கு காரணம். 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்டுறியா? முயற்சி எடுக்கிறியா? நான் கொடுக்குற 5000 ரூபாய் நிப்பாட்டு பார்க்கலான்னு கொடுத்தமா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000. கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய், 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி. ஆதரிப்பேர் உதயசூரியன். வாக்களிப்பேர் உதயசூரியன்.